ஒன் இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிறந்த தளபதியை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எத்தனாலுக்கு தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்னாலே மகாத்மா காந்தி, நேதாஜி ஒரு சேஞ்சுக்கு இந்த பிரிட்டிஷ்காரன் உள்ளே வரும்போது ஒரு ராஜாவை எதிர்த்து போராடினார். அந்த ராஜாவை பற்றி இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அந்த ராஜாவோட தளபதியை பற்றி இந்த வீடியோ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராஜாவான புலிதேவரோட தளபதி தான் நம்ம ஒண்டி வீரர். இந்த ஒண்டி வீரரை பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் டீட்டெயிலாக. இந்த ஒண்டி வீரர் வந்து திருநெல்வேலியில் பிறக்கிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் பிறக்கிறாரு. பட் அஃபிஷியல் டேட் வந்து எதுவுமே இல்லை. அது காரணம் என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவரோட பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து தீயில எரிச்சுக்கிறாங்க. லிட்ரலி இந்த மனுஷனோட சாதனை எல்லாத்தையுமே எரிச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் பண்ண செய்கை அந்த மாதிரிங்க தரமான செய்கை, ஒண்டி வீரரோட செய்கை இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி ஒண்டியான வீரர் தாங்க இந்த ஒண்டி வீரர். இந்த ஒண்டி வீரர் வந்து சின்ன வயசில் வந்து எல்லா வகையான போர்களையும் முறைப்படி கற்றுக்கிட்ட ஒரு வீரர் தான் இவர். லேட்டர்லாம் வந்து பார்த்தா இவர் வந்து நம்ம புலிதேவரோட படையில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீரத்தை காட்டி தளபதியாக வந்து நிற்கிறாரு. ஒரு நைட்டுங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தா ஹைடெக்கான பீரங்கி வெப்பன்ஸ்லாம் இறக்கிக்கிறாங்க. யார் அழிக்க நம்ம பாலக்கியா இருக்கிறாரில் நம்ம புலிதேவரோட திருநெல்வேலி அழிக்கிறதுக்காக கைப்பற்றதுக்காக எல்லாமே வந்துக்கிறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சட்ட சபை போடுறாங்க, போடுறாங்க. எல்லாருமே அவங்களோட இதை சொல்கிறாங்க. புலிதேவர்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம இப்படி பண்ணலாம், ராவா போய் அழிச்சிடலாம் எல்லாத்தையும். அப்போ தளபதி நம்ம ஒண்டியவர் வந்து அல்ல வேணாம், நான் தனியாக போயிட்டு இது சிறப்பாக நான் முடிச்சுட்டு வரேன் அரசரே சொல்லி இது பண்ணுறாரு. எல்லாரும் டவுட்டை அடைகிறாங்க. பட்டு நம்ம புலிதேவர் என்னதான் டவுட்டாக இருந்தாலும் சரி உன்னால் முடியும் நான் நம்புகிறேன், போயிட்டு வா சொல்லி போகிறாரு. நம்ம ஒண்டி வீரர் வந்து பார்த்தா ராத்திரி தனியாக வந்து பிரிட்டிஷ் கேம்புக்கு போகிறாரு. பதுங்கி புல்லுக்குள்ளெல்லாம் பூந்து ஒரு நிழலாட்டம் போகிறாரு. இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு எங்கே வெப்பன்ஸ் இருக்குன்னு. ஒரு குதிரை வீரர் வந்து வராரு. அந்த டைம் வந்து ஒரு புல்குள்ளே இப்படி படுத்துக்கிறாரு. அந்த டைம் வந்து பார்த்தா இந்த குதிரைக்கு அந்த இது கட்டுவாங்க தெரியுமா, குதிரை ஓடாமல் இருக்கிறதுக்காக ஆணியை வச்சு கட்டி போடுவாங்களே, அந்த கட்டி போடுற மாதிரி அந்த இடத்துல இவர் வந்து ஃபுல்லாக தலை விரித்து இப்படி படுத்துக்கிறாருங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த போர் வீரர் இருக்கிறாருல, அந்த குதிரை வீரர், அந்த குதிரை வீரர் வந்து பார்த்தா பெரிய ஈட்டி அந்த இதை வச்சு டக்கு சுத்தியார அடிக்கிறார். அந்த சுத்தியார அடிச்ச இடம் வந்து ஓகே, இந்த கையில் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் அவரோட ஆணி இறங்குது. அவர் வழியில் துடிக்கிறாரு. அவரால் முடியலை. ஆனாலும் என்னது, கத்துனா மாட்டிப்போம், மாட்டினா பிளான் ஸ்பாயில் ஆகிடும். இது எல்லாமே மனசில் வச்சுட்டு ஒண்டி வீரர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். அவர்கிட்ட இருந்து அந்த வாழை எடுத்து அவர் கையை அவரே கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டாரு. அந்த வலியோட அவர் டர்பின் கட்டியிருந்தார். அந்த டர்பினை எடுத்து அந்த காயப்பட்ட இதில் இந்த இடத்த ஃபுல்லாக